ஆண்டவர் என்னோடு கூட பேச ஆரம்பிச்சுட்டாரு. எருசலேமின் வாழ்வு என்கிறதான அந்த காரியம். அதற்கு உண்டான பாட்டுகள் வருகிறது. காலையில சர்ச் கிளம்பிட்டுருக்குறோம். ஆனா, பாருங்க அந்த வார்த்தை திரும்ப திரும்ப வருகிறது. எருசலேமின் வாழ்வு, எருசலேமை குறித்த காரியங்கள் அத திரும்ப திரும்ப ஆண்டவர் சிந்தையில கொண்டு வந்துட்டே இருந்தாரு. சரி இந்த காரியத்த நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த காரியத்த ஆண்டவர் எடுக்கும்படியாய் கிருபை செய்தார். கர்த்தர் நல்லவர். எருசலேமின் வாழ்வு. எருசலேமின் வாழ்வு அப்படின்னு சொன்னா என்ன? எருசலேமின் வாழ்வுனா என்ன? இங்கே வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை அதிகமாக நம்ம 128வது சங்கீதத்தை எங்கே நம்ம வாசிக்கிறத பார்ப்போம். திருமண வீடுகளிலே இந்த வார்த்தையை வாசிப்பாங்க, இந்த சங்கீதத்தை வாசிப்பாங்க. இந்த சங்கீதத்தை வாசித்து அநேக காரியங்களை சொல்லுவாங்க. இதில் 5ஆம் வசனம் தான், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். இது 5ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி. இதில் தான் ஆண்டவர் நம்மோடு கூட பேச போகிறார். ஜீவனுள்ள நாளெல்லாம், நம்ம உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஆண்டவர் எதை காண்பும்படி செய்வாரா? எருசலேமின் வாழ்வை காண்பாய். அதை காணும்படி ஆண்டவர் செய்வார். ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். அது என்ன எருசலேமின் வாழ்வு? எருசலேமின் வாழ்வு ஜீவனுள்ள நாளெல்லாம் நீ சுகமாக இருப்ப, நீ சமாதானமாக இருப்ப, நீ ஆசீர்வாதமாக இருப்ப. அப்படிப்பட்ட வார்த்தைகள் அங்கே இல்லை. வசனம் படியாக சொல்லுகிறது ஆரோகண சங்கீதம். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமினுடைய வாழ்வை காண்பாய். அப்படி எருசலேமின் வாழ்வு என்றால் என்ன? அதில் என்னதான் அப்படி இருக்குது என்கிறதான ரகசியத்தை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த செய்தி அப்படியே தொடர்ச்சியாக நம்ம பார்க்கணும். நிறைய காரியங்கள் இருக்கிறது. கொஞ்ச நேரத்தில் இதை நம்ம கற்றுக்கொள்ள முடியாது. தினமும் அதிகாலை வேளையில் இந்த வாரம் முழுக்க இந்த காரியங்களை நம்ம தியானிக்கலாம். பாருங்க, எருசலேமுக்கு அநேக பெயர்கள் உண்டு. எருசலேமை நம்ம பார்க்குறோம் வேதத்தில். எருசலேமை குறித்த அநேக காரியங்கள் உண்டு. எருசலேமுக்கு சில பெயர்கள் உண்டு. என்ன பெயர்கள் அப்படின்னு சொன்னால் நிறைய பெயர்கள். நெகேமியா 11:1 அதில் சொல்லப்பட்டிருக்கிறதான பெயர்கள். நோட்ஸ் எடுத்துக்கிறவங்க நீங்கள் நோட் பண்ணிக்கொள்ளலாம். நெகேமியா 11:1 சொல்கிறது, எருசலேமினுடைய பெயர் என்ன அப்படின்னா பரிசுத்த நகரம். வாசிக்கிற கவனிங்க. ஜனத்தின் அதிகாரிகள் எருசலேமிலே குடியிருந்தார்கள். மற்ற ஜனங்கள் தங்களுக்குள்ளே 10 பேரில் ஒருவனை எருசலேம் என்னும் பரிசுத்த நகரத்திலும். அப்ப எருசலேம் அப்படிங்கிறது பரிசுத்த நகரம். எருசலேம் அப்படிங்கிறது என்ன? பரிசுத்த நகரம். இன்னைக்கும் எருசலேம் அப்படின்னா என்ன? அது ஹோலி லேண்ட். அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா, அது புனிதமான ஒரு இடம், புனிதமான ஒரு காரியம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எருசலேமை குறித்து பாருங்க. எருசலேம் எங்கே இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். அது மத்திய கிழக்கில் அமைந்துள்ள உலகின் மிக பழமையான ஒரு புனிதமான நகரம். மத்திய கிழக்கில் அதை அமைஞ்சிருக்குது. இன்றைக்கும் பாருங்க, எருசலேமுக்கு நம்ம சுற்றுப்பயணம் கூட்டிகிட்டு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அநேக ஊழியர்கள் காரியங்கள்லாம் போகிறாங்க. அவங்க அந்த மாதிரி போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு போகிறாங்க. ஆனால் சிலர் வேறு மாதிரி போகிறாங்க. மற்ற மதத்தினர் எப்படி புண்ணிய தலங்களுக்கு போகிறாங்களோ அந்த மாதிரி போகிறாங்க. அப்படியல்ல, செவி கொடுக்க சேர்வதே நலம் என்று வசனம் சொல்கிறது. அதாவது தேவாலயத்திற்கு போகும்போது நடையை காத்துக்கொள், மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். சுற்றி பார்க்கறதுக்கு காரியங்களுக்கு போகிறது ஒரு பக்கம். சிலர் என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து சில மூட நம்பிக்கைகளை அவங்க வச்சுருக்கிறாங்க. மண்ணை எடுத்துகிட்டு வராங்க, அங்கேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வராங்க. அந்த காரியங்களாக இருக்குது. நம்ம நம்மளுடைய ஆவியாத்மா சரீரத்தை பரிசுத்தப்படுத்தாமல் எந்த காரியத்தை செஞ்சாலும் எதுலேயுமே என்னது பிரயோஜனம் கிடையாது. பாருங்கள், அது என்ன? ஒரு ஹோலி லேண்டு. அதே போல் இந்த கிறிஸ்தவத்திற்கும் இஸ்லாத்துக்கும் ஒரு முக்கியமான ஒரு ஸ்தலம் அது. அங்கே என்ன அப்படின்னா, நம்ம நல்லா தெரியும், அல் அக்ஸா மாஸ்க் அங்கே இருக்குது. எங்கே? இப்போ தேவாலயம் இருந்த இடத்துல அதுதான் இருக்குது. இப்போ இந்த எருசலேமை சுற்றி சில காரியங்கள். ஏன்னா 2 தரப்பினரும், இஸ்ரேலும் சரி பாலஸ்தீனா, அவங்க 2 பேருமே அதுதான் எங்களுக்கு தலைநகரமாக வேணும். ஏன்னா இவங்க என்ன சொல்கிறாங்க, இது எங்களுடைய மசூதி அங்கே இருக்குது அப்படின்னா, உண்மையாக அங்கே என்ன இருந்தது? அங்கே சாலமோன் கட்டினதான தேவ ஆலயம் இருந்தது. இப்போ மேற்கு சுவர் மாத்திரம்தான் மீந்து இருக்கிறது. மேற்கு சுவர், வெஸ்டர்ன் வால், அதில் தான் அது முட்டி அழுது ஜெபம் பண்ணுறாங்க அந்த சிவரில். மிச்சம் இருக்கிறது என்ன? அது ஒன்று தான். அந்த வால் ஒன்று தான். மேற்கு சுவர் ஒன்று தான். அந்த காரியங்கள் ஒன்று தான் சொல்லப்படும்படி. அப்போ நம்மளுடைய அந்த காரியங்கள் பாருங்கள், அது எங்கே அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்க்கும்போது மத்திய தரைக்கடல் மற்றும் சாக்கடலுக்கு இடையில் யூதேய மலைகளில் தான் அந்த எருசலேம் இருக்குது. சரி, இதெல்லாம் உலகத்தின்படி எருசலேம் எங்கே இருக்குது அப்படிங்கிற காரியம். அது ஒரு ஹோலி லேண்டு. அது மிக பழமையான ஒரு நகரம், ஒரு புண்ணிய நகரம், அதாவது புனித ஸ்தலம். எப்படி தமிழில் நம்ம சொல்லணும்னா புண்ணிய ஸ்தலம் அப்படின்னு சொல்லி போகிறாங்களா, அந்த மாதிரி ஒரு காரியத்தில் அது இருக்குது. இது உலகத்தின் பார்வையில் இது இருக்கிறது. இப்போ வேதத்தின் பார்வையில் எருசலேம் அப்படின்னா என்ன அப்படின்னா, எருசலேம் அப்படின்னாலே சமாதானம், ஷலோம், சமாதானம். எருசலேம் அப்படின்னா எபிரேய மொழியில் அந்த எருசலேமை எருசலேம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், அது அமைதியின் உறைவிடம், அது அமைதியின் அடித்தளம், அமைதியாக தான். இது பரிசுத்த நகரம் என்று வேதத்தின் பார்வையில் இது சொல்லப்படுகிறது.
அடுத்ததாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா சங்கீதம் 48:2 பாருங்கள். சங்கீதம் 48:2 எடுத்துக்கோங்க. அது சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்னன்னா, அது மகாராஜாவின் நகரம். அருமையான ஒரு வசனம். சங்கீதம் 48:2 வட திசையில் உள்ள சீயோன் பர்வதம். எருசலேமுக்கு சீயோன் பர்வதம்ன்ற பேர் இருக்குது. சீயோன் கோட்டை, சீயோன் பர்வதம் பாருங்க. வட திசையில் உள்ள சீயோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம். மகாராஜாவோட நகரம். எருசலேம் சாதாரணமான காரியம் இல்லை. இந்த எருசலேமை குறித்து ஏன் இவ்வளோ காரியங்கள், ஏன் இந்த காரியங்கள் சுற்றி சுற்றி போயிட்டுருக்குது? இது மகாராஜாவோட நகரம். இது சாதாரணமான காரியம் இல்லை. அப்போ எருசலேமுடைய ஒரு பேர் பரிசுத்த நகரம், இன்னொரு பேர் மகாராஜாவோட நகரம். மத்தேயு 5:35 பாருங்கள், ஆண்டவர் சில காரியங்களை சொல்லி கொடுப்பாரு. அதாவது நீங்கள் எதன் பேர்லையும் சத்தியம் பண்ண வேண்டாம், நீங்கள் எருசலேமின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜாவின் நகரம்னு சொல்லுவார் 5:35. அப்போ அது மகாராஜாவோட நகரம். அடுத்தது பாருங்கள், 2 சாமுவேல் 5:9 என்ன சொல்லுகிறது? 2 சாமுவேல் 5:9 என்ன சொல்லுகிறது? அது தாவீதோட நகரம். 2 சாமுவேல் 5:9 நம்ம பார்க்க போகிறோம் எருசலேமை குறித்த காரியங்கள். இந்த எருசலேமை சுற்றி சுற்றி பின்னி பிணைந்து இது எதோட கனெக்டிவிட்டி ஆகுது? தாவீதும் எருசலேமும். அடுத்தது அப்படியே இயேசு கிறிஸ்துவும் எருசலேமும். அப்படியே அது ஒரு கனெக்டிவிட்டி, அது அப்படியே செயின் மாதிரி அது போயிட்டே இருக்கும். இதுக்குள்ளே என்ன? இதுதான் எருசலேமின் வாழ்வு. தாவீதும் எருசலேமும் எப்படி? தாவீது தான் அந்த எருசலேமுக்கே பாருங்க, அது தாவீதின் நகரமாக அது மாறிடுச்சு. தாவீதின் நகரம். ஏன் இதற்கு முன்னாடி சவுல் இருந்தானே, சவுலின் நகரமாக சவுல் இதை செய்யலை, இந்த காரியத்தை செய்யலை. பாருங்க, இது தாவீதினுடைய நகரம். 2 சாமுவேல் 5:9 சொல்லுகிறது, அந்த கோட்டையிலே தாவீது வாசம் பண்ணி அதற்கு தாவீதின் நகரம் என்று பேரிட்டு, தாவீதின் நகரம்னு பேரிடுறான். அவன் மதிலை கட்டுறான். மில்லோ என்னும் ஸ்தலந்துவைக்கு உட்புறம் மட்டும் சுற்றிலும் இருக்கிற மதிலை கட்டுறான். தாவீது வந்தோன்னு தான் ஒரு பாதுகாப்பு. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அது தாவீதோட நகரம். அதுக்கு பேரு 1 நாளாகமம் 11:7 இப்படியாக சொல்லுகிறது. 1 நாளாகமம் 11:7 இப்படியாக சொல்லுகிறது. என்ன தெரியுமா? தாவீது அந்த கோட்டையில் வாசம் பண்ணினபடியால் அது தாவீதின் நகரம் எனப்பட்டது. அது தாவீது அங்க இருக்கிறான், அதனால அது தாவீதின் நகரம். அது தாவீதின் நகரம். அப்ப எருசலேமுக்கு இன்னொரு பேரு தாவீதின் நகரம் என்று இன்னொரு பேரு. அடுத்தது பாருங்க, சீயோன் கோட்டை. இன்னொரு பேர் என்ன அதுக்கு? சீயோன் கோட்டை. அது தாவீதின் நகரம் ஆயிற்று. 1 நாளாகமம் 11:5 பாருங்க. அந்த இடத்துல என்ன போட்டிருக்குது? 1 நாளாகமம் 11:5. அப்பொழுது எபூசின் குடிகள் தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை என்றார்கள். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீதின் நகரமாயிற்று. அப்போ இதெல்லாம் என்ன? சீயோன் கோட்டை நம்ம படித்தோம் சங்கீதம் 48. வட திசையில் உள்ள சீயோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானம். அது ஞானார்த்தமாய் பரலோகத்தை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை. வடிப்பமான ஸ்தானம் சீயோன் கோட்டை. சீயோன் கோட்டை என்கிறதான ஒரு பெயர் இருக்கிறது. அடுத்தது இதனுடைய பெயர் என்னவா இருந்தது? அதற்கு முந்தைய வசனத்தை அப்படியே பாருங்க. அதற்கு முந்தைய வசனம் 1 நாளாகமம் 11:4 பாருங்க. பின்பு தாவீது இஸ்ரவேல் அனைத்தும் கூட எபூசாகிய எருசலேமுக்கு போனான். எபூசு பட்டணம், எபூசு அப்படின்னு சொல்லி அந்த பேர் இருந்த. பாருங்க எத்தனை பெயர்கள் இந்த எருசலேமுக்கு. பரிசுத்த நகரம், மகாராஜாவோட நகரம், தாவீதின் நகரம், சீயோன் கோட்டை, எபூசு, இப்படி எத்தனை பெயர்கள் இருக்கிறது இந்த எருசலேமுக்கு. அப்போ இந்த எருசலேமினுடைய வாழ்வு அப்படின்னா என்ன? எருசலேமுக்குள்ள வாழ்கிற அந்த வாழ்க்கைனா என்ன? எருசலேம் அப்படின்னாலே சமாதானம்னு பார்த்துட்டோம். எபிரேய சொல்லுக்கு ஆண்டவர் கொடுக்கிறதான அந்த அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், அது என்னவா? அமைதியின் உறைவிடமா, அமைதியோட அடித்தளமா, அமைதிக்கே அதுதான் பேஸ்மெண்ட்டு. அப்படிப்பட்டதான ஒரு சமாதானத்தை அறிவிக்கிறதான ஒரு பெயர் தான் எருசலேம். அந்த எருசலேமுடைய வாழ்வு என்ன தெரியுமா? பாதுகாப்பானது, அமைதியானது, நிம்மதியானது. எருசலேமுக்குள்ளே இருக்கணும், எருசலேமில் வாழணும். நீங்கள் நினச்சிக்காதீங்க எருசலேமுக்குள்ளே இருக்கணும்னா நம்மளுடைய வாழ்க்கையை சொல்கிறேன்னா, நம்ம வாழக்கூடிய அந்த வாழ்க்கை. எருசலேம்னா எல்லாரும் எருசலேமுக்கு போகணும் அப்படி இல்லை. எருசலேமினுடைய அந்த வாழ்க்கை, எருசலேமின் வாழ்க்கைனா என்ன, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, அதனுடைய அர்த்தமே சமாதானம். அதனுடைய அர்த்தமே ரொம்ப அப்படியே சமாதானம், நிம்மதி, அமைதியின் அடித்தளம். ஆனால் எருசலேமுக்கு சமாதானம் இருக்கா? பாதுகாப்பு இருக்கா?
எருசலேம் பாதுகாப்பாக இருக்கா? என்ன சிஸ்டர் இந்த சமயத்தில் எருசலேமுக்குள்ளே இருக்கணும்னு எருசலேமை பற்றி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, அப்படி ஒரு யோசனை வருதில்ல. சுற்றி சுற்றி போகிற காரியம் நமக்கு ஒன்றும் தெரியாததே இல்லை. அதனால தான் வசனம் சொல்லுது, சங்கீதம் 127:22:6 என்ன சொல்லுது? எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ப்ரேயர் பண்ணுங்கப்பா. பேரே சமாதானம், ஆனால் இதுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணணுமா? சமாதானத்துக்கு ப்ரேயர் பண்ணணுமா? ஆமாம், எருசலேமுடைய சமாதானத்துக்காக ப்ரேயர் பண்ணணும். வேதாகம காலத்திலிருந்து அன்றைய நாட்களிலிருந்து இன்று வரைக்கும் அந்த எருசலேமினுடைய சமாதானம் மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன் தெரியுமா? ஏன் அது மேலே டார்கெட்? ஏன் அது மேலே பிசாசுக்கு ஒரு டார்கெட்? ஏன் அதை சுற்றி சுற்றி அடிக்கிற அந்த சூழ்நிலைகள்? ஏன் எருசலேம் எல்லாருக்கும் ஒரு பேசுபொருளாக மாறுது? ஏன் எருசலேமுக்குள்ளே இத்தனை பிரச்சனை? எருசலேமா நீங்கள் இருக்கிறீங்களா? உங்களுக்கு பிரச்சனை வரும், போராட்டம் வரும். ஆனால் வசனத்தோட அர்த்தம் என்ன தெரியுமா? எருசலேம்னா சமாதானம், எருசலேம்னா பாதுகாப்பு, எருசலேம்னா சந்தோஷம், எருசலேம்னா நிம்மதியான. எருசலேமா இருக்கிறீங்களா? பிரச்சனை வரும். டார்கெட் நீங்கள் தான். இதுதான் எருசலேமின் வாழ்வு. இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய ரகசியங்களை ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்க போகிறாரு. இந்த நாளில் நம்ம பார்க்க போகிற அந்த தலைப்பு எருசலேமின் வாழ்வில் பாதுகாப்பு. அந்த தலைப்பின் அடிப்படையில் நம்ம தியானிக்க போகிறோம். இந்த நகரத்தின் பேரே பாதுகாப்பு தானே, இந்த நகரத்தோட காரியமே பாதுகாப்பு தானே, சமாதானம் தானே. ஆனால் இந்த நகரத்துக்கு சமாதானம் இல்லை, பாதுகாப்பு இல்லை. சங்கீதம் 122:6 ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் வேண்டிக்கிங்கப்பா, நீங்கள் வேண்டிக்கிங்க, எருசலேமை மறந்துடாதீங்க. ஆமாம், எருசலேமே நான் உன்னை மறந்தால் என் வலதுகை தொழிலை மறப்பதாக. ஆமாம், என் நாவு மேல்வாயோடு ஒட்டி கொள்வதாக. முக்கியமான மகிழ்ச்சியில் அதிகமாக ஒரு மகிழ்ச்சியாக நான் வைக்கலைன்னா என் நாக்கு மேல்வாயோடு ஒட்டி கொள்வதாக. எந்த மூலையில் எந்த இடத்துல சிதறி போன யூதர்கள் இருந்தாலும் வருஷாந்திரம் பண்டிகை கொண்டாட வந்துருவாங்க, தேவாலயத்திற்குள்ள வந்துருவாங்க, எருசலேம் தேவாலயத்திற்கு ஓடி வந்துருவாங்க. பாருங்க, அண்ணால பாருங்க, அப்படியே எல்கானா பாருங்க கூட்டிட்டு வருவார். வருஷாந்திரம் பலி செலுத்தும் போது வருஷம் தேவனுடைய அந்த ஆண்டவருடைய தாயார் பாருங்க, மரியாள் யோசேப்பு, அவங்க என்ன பண்ணாங்க? அப்படியே கூட்டிட்டு வந்தாங்க எருசலேம் தேவாலயத்துக்கு பலி செலுத்த, அந்த காரியங்களை சுத்திகரிப்பின் அந்த காரியங்களை நிறைவேற்ற அவங்க வந்தாங்க. தேவாலயத்திற்கு ஓடி வந்துருவாங்க. பவுல் அப்போஸ்தலனை பாருங்க, அந்த காரியத்தில் எருசலேமுக்கு ஓடி போக மனசா இருந்தேன், எருசலேமுக்கு வர ஆசையாக இருந்தேன், எருசலேமுக்கு வருவாங்க, பார்ப்பாங்க அந்த காரியங்கள், எருசலேமுக்குள்ளே போவாங்க. எருசலேம்னா மகிழ்ச்சி, எருசலேம்னா சந்தோஷம், எருசலேமை குறித்து ஒரு வைராக்கியம். சிறைபிடிக்க பட்டு போன அந்த யூதர்கள் நினைச்சு அழுதாங்க. சொன்னாங்க, ஐயோ கர்த்தருடைய தேசத்திலே நாங்கள் விட்டுட்டு வந்துட்டோம், இதோ அந்நிய தேசத்திலே கர்த்தருடைய பாட்டை நாங்கள் பாடுவது எப்படி? சீயோனின் பாட்டுகளில் சிலதை எங்களுக்கு பாடுங்கள்னு கேட்குறாங்க. அந்நிய தேசத்தில் இவங்க சொல்கிறாங்க, கர்த்தருடைய அந்த பாட்டை நாங்கள் அந்நிய தேசத்திலே பாடுவது எப்படி? எங்களுடைய கிண்ணறங்களை அலரிச்செடிகள் மேலே தூக்கி வைத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வேதனையோடு சொல்லக்கூடிய அந்த காரியங்கள். தேசத்தை நினைச்சு, அந்த ஆலயத்தை நினைச்சு, எருசலேமுடைய அந்த வாழ்வு, அந்த ஆலயத்தை நினைச்சு அழுகிறாங்க. எங்க சிறைபிடிக்கப்பட்டு போன சூழ்நிலையில். இது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. சமாதானத்தின் நகரம், சந்தோஷமான நகரம், பாதுகாப்பான நகரம் என்ன ஏன் இது இப்படி இருக்குது? எருசலேமின் அப்படின்னா எருசலேமின் வாழ்வை காண்பாயின்னு ஏன் வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது? என்ன காரியம் இது? ஆண்டவர் ஏன் இதை சொன்னார் அப்படின்னா, பாருங்க, தாவீதோடு சம்பந்தப்படுத்தி அந்த எருசலேமின் வாழ்வை நம்ம பார்க்க போகிறோம். தாவீது, எருசலேம் அப்படியே ஒரு கனெக்டிவிட்டி, அப்படியே அதில் கூட அப்படியே ஆண்டவர், அப்படியே அது கூட ஏசப்பா, அது கூட அப்படியே ஒரு கனெக்டிவிட்டி ஆகுது அந்த காரியங்கள். பாருங்க, எருசலேமோடு கனெக்டிவிட்டி ஆகிற அந்த காரியங்கள். அப்படியே அதுக்கு சமாதானமே இல்லை, அதுக்கு நிம்மதியே இல்லை, அதுக்கு பாதுகாப்பே இல்லை. அதற்காக வேண்டிக்கொள்ள சொல்லக்கூடிய சூழ்நிலை. நாம் எருசலேமாக இருந்தோம்னா, எருசலேமின் வாழ்வு என்றால் என்ன? இதுதான் எருசலேமோட வாழ்வு. எருசலேமோட வாழ்வு ஏன் பாதுகாப்பு பறிபோகிறது? ஏன் சில காரியங்கள் பறிபோகிறது அப்படின்னு சொன்னால், எருசலேமே உனக்குன்னு சில கட்டுப்பாடு இருக்குது, உனக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குது. நீ ஒழுங்காகணும், சில காரியங்களை நீ கரெக்ட் ஆகணும், உனக்கென்று கொடுக்கப்படுகிறதான அந்த காரியங்கள். ஏன் இவ்வளோ பாடு அப்படின்னா, உலகத்தில் எல்லாரும் இருக்கிறாங்க, எல்லா சூழ்நிலைகளும் இருக்குது, அவங்களுக்கு எந்த ஒரு கட்டுக்கோப்பும் இல்லை, காரியமும் இல்லை, அவங்களுடைய வாழ்க்கை எப்படியோ தாறுமாறாக வாழ்ந்துட்டு போகிறாங்க, அவங்களுக்கு சிற்றைகள் இல்லை. ஆனால் நம்ம யார் அப்படின்னு சொன்னால், தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய பிள்ளைகள், வேசி பிள்ளைகள் அல்ல, புத்திரராக எண்ணி நடத்துகிறார். சிற்றைகள் நமக்கு உண்டு, காரியங்கள் நமக்கு உண்டு. அதனால தான் நம்மளுக்கு சில காரியங்கள், அதனால தான் சில நம்மளுக்கு பாடுகள் வருகிறது, சில சிற்றைகள், சில காரியங்கள். அதே போல் இந்த எருசலேமை சில காரியங்கள் டார்கெட் பண்ணுகிறது, பண்ணப்படுகிறது. பிசாசு இந்த எருசலேமை டார்கெட் பண்ணுறான். சில பாடுகள், போராட்டங்கள், காரியங்கள். கடைசி காலத்தின் தீர்க்க தரிசனம் இங்கே எருசலேமின் மேல் நிறைவேறி கொண்டிருக்கிறது. சகரியா 12:3 படிங்க. எடுத்தவங்க நீங்கள் யாராவது வாசிக்கலாம். சகரியா 12:3 எடுத்து நீங்கள் படிங்க. கடைசி காலத்தில் இப்போ ஒரு காரியம் நடந்துட்டுருக்குது. அதுதான் சகரியா 12:3 எழுதப்பட்டிருக்கிறது. எடுத்தவர்கள் நீங்கள் வாசிக்கலாம். சகரியா 12:3. அந்நாளிலே
நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன். அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள். பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள். ஆமென். ஆமேன். பார்த்தீங்களா நடக்குதா? அந்நாளிலே எருசலேமை பாரமான கல்லாக்குவேன். நடந்துட்டுருக்கா? அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்கிற யாவரும் என்ன பண்ணுவாங்களா? சிதைக்கப்படுவாங்க. அதை எல்லாத்தையும் நான் சிதைச்சிருவேன் அப்படின்னு ஆண்டவர் பேசுகிறார். கடைசி நாட்களிலே நடக்கக்கூடியதான ஒரு காரியத்தை ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் அந்த கடைசி காலத்தில். அப்போ இது என்னது? ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிறதான அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கிற கடைசி காலம். கடைசி காலத்துக்கு ஆண்டவர் சில அடையாளங்களை கொடுத்திருக்கிறார். அந்த காரியங்கள் நம்ம கண்ணு முன்னாடி நடக்குது பாருங்க. 2 ராஜாக்கள் 25வது அதிகாரம், 2 ராஜாக்கள் 25வது அதிகாரத்தில் பாருங்க 9-10 வசனங்கள். 2 ராஜாக்கள் 25வது அதிகாரம் 9-10 நான் வாசிக்கிற கவனிங்க. இதெல்லாம் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இது ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டிய காரியங்கள். இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜாவின் அரண்மனையையும் எருசலேமின் சகல கட்டடங்களையும் பெரிய வீடுகள் எல்லாவற்றையும் அக்கினியால் சுட்டெரித்து விட்டான். நேபுகாத்நேச்சார் சிறையெடுக்கப்பட்ட அந்த காரியங்கள். காவல் சேனாபதியோடு இருந்த கல்தேயர் இராணுவத்தார் எல்லாரும் எருசலேமை சுற்றிலும் இருந்த அலங்கங்களை இடித்து போட்டார்கள். எருசலேம் ஆண்டவருடைய நகரம், தேவனுடைய நகரம், பரிசுத்த நகரம், அது பாதுகாப்பு, அது சமாதானம். ஆனால் சிறைபிடிக்கப்பட்டு என்ன பண்ணாங்க? மதிலெல்லாம் இடிச்சு போட்டாங்க, வீடுகளையெல்லாம் சுட்டு எரிச்சிட்டாங்க, கர்த்தருடைய ஆலயத்தை கட்டடங்களை எல்லாத்தையும் சுட்டு எரிச்சு போட்டு போயிட்டாங்க, ஆலயத்தை சுட்டு எரிச்சு போட்டு போயிட்டாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது. ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொன்னால், எருசலேமின் பாதுகாப்பு பறிபோனதற்கு காரணம் என்ன? அன்றைக்கு ஆண்டவர் சொன்னார், தோட்டத்தை காக்கவும் பண்படுத்தவும் காவல் பண்ணவும் உன்னை நான் இங்கே வச்சிருக்கேன்னு சொல்லி. காவல் காக்காததுனால உள்ள பிசாசு, உள்ள சர்ப்பம் உள்ள வந்துச்சு. அதே போலதான் இன்றைக்கு ஏன் இடிக்கப்படுகிறது? ஏன் அடைப்புகளை ஆண்டவர் தகர்த்து போடுகிறார்? நற்குல திராட்சை செடியா நட்டாரே, களை பொறுக்குனாரே, கிளை வெட்டினாரே, அது இனிமையான பழங்களை தரும் என்று காத்திருந்தாரே, கசப்பான பழங்களை தந்தது. பாவம் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, தேசத்துக்குள்ள விக்கிரக ஆராதனை, தேவனுக்கு விரோதமான காரியங்கள் அங்கே அந்நிய ராஜாக்களுடைய படையெடுப்புக்கு காரணமாய் அமைந்தது. எரேமியா தீர்க்கதரிசனம் சொல்லுவார், அவரை போட்டு அடைப்பாங்க, நம்ப மாட்டாங்க. ஆனால் சொன்னபடியே இந்த காரியங்கள் நடக்கும். நேபுகாத்நேச்சார் படையெடுத்து வந்து எல்லா காரியத்தையும் சுட்டெரிச்சிட்டு போயிடுவான் தேவாலயத்தை. இந்த காரியங்கள் நடக்கும். அடைப்புகள் பிடுங்கப்படும், பாதுகாப்பு பிடுங்கப்படும். இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளே வாழணும். கட்டுக்கோப்புக்குள்ளே நம்ம இருக்கிறோம். நம்மளுக்கென்று சில விதிமுறைகள் இருக்குது. ஒழுங்காக வாழணும். ஆமாம், நமக்கென்று சில காரியங்கள் உண்டு. கண்களுக்கு கலிக்கம் போட்டுக்கொண்டு ஓடணும். நிமித்த ஓட்டத்தில் ஓடுறோம், கண்களுக்கு கலிக்கம் போடணும், இச்சை அடக்கத்தோடு ஓடணும். பவுல் சொல்லுவார், யாவரும் பந்தயத்தில் ஓடுறவங்களாம் இச்சை அடக்கமாக இருப்பாங்களே, நம்ம கிரீடத்தை பற்றிக்கொள்வதற்கு நம்ம எப்படி இருக்கணும்? இந்த மாதம் கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தையின்படி நமக்கான கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ள இச்சையடக்கம் உள்ளவர்களாய் நேர்வழியாக ஓடணும். ஆனால் சில நேரத்தில் தேவனுக்கு விரோதமான சில காரியங்கள், பாவங்கள் என்ன செய்து பாதுகாப்பு மதிலை தடுத்து போடுகிறது. ஆமாம், சிற்றைகளுக்கும் உபத்திரவங்களுக்கும் நம்ம வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும். சிற்றையும் உபத்திரவங்களையும் ஒன்றா நம்ம நினச்சிடக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே உபத்திரவத்தின் பாதைகளும் உண்டு, சிற்றையின் பாதைகளும் உண்டு. அதாவது ஆண்டவரை விட்டு விலகி போகும்போது சிற்றைகளால் ஆண்டவர் கூட்டிகிட்டு வருவார், மறுபடியும் அந்த ட்ராக்குக்குள்ளே கூட்டிகிட்டு வருவார். அதே போல் உபத்திரவத்தில் என்ன பண்ணுவார்னா, மோல்ட் பண்ணுவார். அடுத்த ஸ்டேஜுக்கு நம்மளை கொண்டு போகிறதுக்கு உபத்திரவங்கள். சிற்றை நம்ம பின்மாற்றத்துக்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு சிற்றை. இதில் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. எருசலேமின் வாழ்வில் 2மே இருக்கும். எருசலேமின் வாழ்வில் 2ம் இருக்கும். தாவீதின் வாழ்க்கையிலே மோல்டு பண்ணப்பட்ட அனுபவங்கள், அதாவது அவனை பழக்குவிப்பார், யுத்தத்துக்கு பழக்குவிக்கிற தேவன். தாவீது சொல்லுவார், என் கைகளை விரல்களை நீங்கள் யுத்தத்துக்கு பழக்குவிக்கிறீங்க ஆண்டவரே. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும்? உபத்திரவத்தின் பாதைகள் நாம் ரெடியாகிறதுக்கு ஆண்டவரால் கொடுக்கப்படும். அது ஒன்று. இன்னொன்று, சிற்றைகள் அளிக்கப்படும். எதற்கு? நம்ம வழி மாறும்போது இந்த சிற்றைகள் வரும். சிற்றைகளுக்கு காரணம் நம்ம வழி மாறி போகும்போது அனுமதிக்கப்படுகிறது சிற்றைகள். ஆனால் உபத்திரவத்தின் பாதைகள், அந்த பாடுகள், அந்த ட்ரைனிங், அந்த வெள்ளியை போல புடமிடுறது, அப்படியே அந்த காரியங்கள் எதுக்கு அப்படின்னா, நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்காக, அடுத்த லெவலுக்கு போகிறதுக்காக. 2மே எங்கே இருக்கும்னா, எருசலேமின் வாழ்வுக்குள்ளே இருக்கும். கோலும் தடியும் இருக்கும். கோலும் இருக்கும், தடியும் இருக்கும். இதனுடைய வித்தியாசத்தை நம்ம தான் பிரித்து அறிஞ்சுக்கணும். தப்பு செஞ்சால் சிற்றை, அதே சமயத்தில் உபத்திரவங்கள் வருதா, அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் போக போகிறீங்கன்னு அர்த்தம். சிலருடைய வாழ்க்கையிலே சில லைஃப் லாங் இந்த காரியங்கள் கண்டினியூ ஆகுமானா, கண்டிப்பாக கண்டினியூ ஆகும். கர்த்தர் மேய்ப்பராக இருந்தாருன்னா கண்டினியூ ஆகும். இதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா நம்முடைய லெவலெல்லாம் அதிகரிக்கணும்னு தான் ஆண்டவர் விரும்புவார். அது ப்ரமோஷன் கிடையாது. கானான் பயணத்தில் நம்மளுக்கு அப்படியே ப்ரமோஷன் தான், ப்ரமோஷனில் கிடையாது. அப்படியே ப்ரமோட் பண்ணிகிட்டே போவார். அப்போ கண்டிப்பாக கோலும் இருக்குது,
தடியும் இருக்குது. மேய்ப்பராக இருக்கிறாரா? கானான் பயணத்தில் இருக்கோமா? சீயோனை நோக்கி போகிறோமா? பரம கானானுக்குள்ளே போகிறோமா? கண்டிப்பாக நம்மளுக்கு கோலும் தடியும் நம்மை தேற்றும். கோலும் இருக்குது, தடியும் இருக்குது. மேய்ப்பராக இருக்கிறாரா? கர்த்தர் நம்ம மேய்ப்பராக இருக்கிறாரா? ஆத்மாவை குளிர பண்ணி மரண இருளின் பள்ளத்தாக்கிலே அழகாக அழைத்து கொண்டு சென்று அழகாக நம்மளை நடத்திடுவார். அதனால் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஐயோ எனக்கு இவ்வளோ பாடுகள் போராட்டங்கள், இது என்ன உபத்திரவமா சிற்றையா? நம்ம அதை தெளிவு அந்த நம்மளுக்கு இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் சொல்லி கொடுப்பாரு, நாம் போகிற பாதை உபத்திரவத்தின் பாதையா சிற்றையின் பாதையா அப்படிங்கிறத காண்பிச்சு கொடுப்பார். அப்போ இந்த எருசலேமின் வாழ்வுக்குள்ளே ரெண்டுமே இருக்குது. ஏன் இந்த காரியங்கள் நடக்குது? அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டவரை விட்டு விலகுறாங்க, இந்த காரியங்களுக்கு நேராக போகிறாங்க. அதனால இந்த காரியங்கள் இப்படி நடக்குது. பாருங்கள், எரேமியாவிலும் இதே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா 52வது அதிகாரம் பாருங்க. எரேமியா 52வது அதிகாரத்தில் 14வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. எரேமியா 52:14 வாசிக்கிறேன், கவனிங்க. எரேமியா 52:14. காவர் சேனாபதியோடு இருந்த கல்தேயரின் இராணுவத்தார் எல்லாரும் எருசலேமை சுற்றிலும் இருந்த அலங்கங்களை இடித்து போட்டார்கள். அலங்கம் பாதுகாப்பு, அலங்கம் ரொம்ப முக்கியமானது. அலங்கம் இடிக்கப்பட்டுருச்சு, அலங்கம் இடிக்கப்பட்டு போயிருச்சு. அப்படிப்பட்ட காரியங்கள் நடந்துருச்சு. அதே காரியத்தை தான் இங்கே எரேமியா சொல்கிறார். அதே போல் பாருங்கள், சங்கீதத்தில் 79:3, சங்கீதம் 79:3 இந்த வசனங்கள் எல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் உங்களுக்கு. சங்கீதம் 79:3. எருசலேமை சுற்றிலும் அவர்களுடைய இரத்தத்தை தண்ணீரை போல சிந்தினார்கள், அவர்களை அடக்கம் பண்ணுவாரும் இல்லை. இதெல்லாம் தீர்க்க தரிசனமாக நடக்க போகிற காரியம், நடந்து முடிஞ்ச காரியம். எல்லாத்துக்குமே இந்த வசனத்தை நம்ம எடுத்துக்கலாம். அநேக தீர்க்க தரிசிகளை கொலை செய்தாங்க. ஆண்டு சொல்லுவார்ல, எருசலேமே எருசலேமே உன்னிடத்தில் அனுப்புகிற தீர்க்க தரிசிகளை கொலை செய்கிறவளே, கல்லெறிந்து கொள்கிறவளே. அது நடந்து முடிஞ்சிருச்சு, இன்னொன்று நடக்க போகுது. வரப்போகிறதான அந்த சாட்சிகளுடைய உடல்கள் மகா நகரமான அந்த எருசலேமின் வீதிகளில் கிடக்கும். 3 நாள் அவங்க அப்படியே கிடப்பாங்க. அவங்கள அடக்கம் பண்ணுவார் கூட இருக்க மாட்டாங்க. 3வது நாளில் நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னோன்னே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானோன்னே ஆவி அவர்களுக்குள்ளே வந்து அவர்கள் அப்படியே மேலே போவாங்க. கண்கள் பார்க்க ஜனத்தாருடைய இது எப்போ நடக்கும்? ரகசிய வருகைக்கு பின்னாடி மகா உபத்திரவத்தின் காலத்தில். அந்த 3 வருஷத்துக்கு பின்னாடி ஒரு 3 வருஷம் இல்லையா, உபத்திரவத்தின் காலம், மகா உபத்திரவத்தின் காலம். அது நடக்கும். இது ரெண்டுக்குமே உண்டான தீர்க்க தரிசன வசனம் தான் இது. அவர்களை அடக்கம் பண்ணுவாரும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள். எருசலேம் ரத்தம் சிந்தப்பட்ட தேசம், ரத்தம் சிந்தப்படுகிறது. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் ரத்தம் சிந்தப்படுகிறது. ஹிட்லர் காலத்திலிருந்து அப்புறம் அதுக்கு பின்னாடி பாருங்கள், நீரோமன்னன், ஒவ்வொருத்தருடைய காலத்திலையும் பார்த்தா சபையின் உபத்திரவங்கள், ரத்தம் சிந்தப்படுகிறதான அந்த காரியங்கள். ஆண்டருடைய ரத்தம் நமக்காக அங்கே சிந்தப்பட்டது அந்த காரியங்கள். அப்போ எருசலேமுக்குள்ளே இவ்வளவு காரியங்கள் இருக்குது. சங்கீதம் பாருங்கள், சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கு அந்த வார்த்தை. சங்கீதம் 125:2, சங்கீதம் 125:2. அதில் அந்த வசனத்தை பாருங்கள். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். பர்வதம் எருசலேமை சுற்றிலும், அது மலைகளால் சூழப்பட்ட நகரம். அது இருந்தாலே ஒரு பாதுகாப்பு. மலைகள் சுற்றி இருந்தாலே நம்மளுக்கு என்ன ஒரு பாதுகாப்பு, சேஃபாக இருக்குது. ஆனாலும் அந்த ஒரு சேஃபை கூட இல்லாதபடிக்கு மதில்கள் இங்கே இடிக்கப்படுகிறது. அப்படி ஒரு பாதுகாப்பு காரியங்கள் இடிக்கப்பட்டு போகிறது. எதற்காக இடிக்கப்பட்டு போகிறது? ஏன் இடிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால், இவர்கள் செய்ததான அந்த நடக்கைகள், அந்த காரியங்கள், அதனால என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால் தேசம் இடிக்கப்பட்டு போயிருச்சு. இன்றைக்கு அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. சகரியா 12:3 பாரமான கல்லாக்குவேன். கடைசி காலத்தில் உனக்கு விரோதமாக ஜனங்கள் எல்லாம் கூடிக்கொள்வாங்க. ஜனங்கள் கூடிட்டாங்களா? எருசலேமுக்கு விரோதமாக சுற்றி கூடிக்கொண்டு வருகிறாங்க. செய்தியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நெதன்யாகு உயிரோடு இருக்கிறாரா இல்லையானே தெரியல அப்படின்னு சொல்லி நேற்றைய நியூஸ் இது. அவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையானே தெரியல. அவர் பேசுகிற மாதிரி ஒரு வீடியோ வந்திருக்குது. அந்த வீடியோவில் அவருக்கு 6 விரல்கள் இருக்கிற மாதிரி அப்படியே அந்த வந்திருக்கு. அதனால் இது வீடியோ தான் அப்படிங்கிறத அதுவும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா, காரியங்கள் என்ன அப்படிங்கிறத குறித்ததான ஒரு பெரிய ஒரு அப்படியே வைரல் ஆகிட்டு இருக்குது மீடியாவில். அப்படிப்பட்ட காரியங்கள் போயிட்டுருக்கு. அப்போ எருசலேமுடைய பாதுகாப்பு மேலே மிகப்பெரிய கேள்விக்குறி. கடைசி நாளில் அதற்கு விரோதமாக எல்லாம் கூடிக்கொள்வாங்க. அப்போ இது கடைசி நாள் என்பதற்கான ஒரு அடையாளம். ஏன் எருசலேம் குறித்து இத்தனை காரியங்கள் அப்படின்னா, ரகசிய வருகை இந்த காரியங்கள்லாம் முடிஞ்சோன்னா ஆண்டு 1000 வருஷம் அரசாட்சி இங்கே நடக்கும். அந்த உபத்திரவத்தின் காலங்கள்லாம் முடிஞ்சோன்னா ஆண்டவருடைய பகிரங்க வருகைக்கு பின்னாடி, அர்மகேதோன் யுத்தத்திற்கு பின்னாடி 1000 வருட அரசாட்சி எங்கே நடக்கும்? எருசலேம் தான் தலைநகராக கொண்டு ஆண்டவர் ஆட்சி செய்வார். நான் சொன்னேன் உங்களுக்கு, எருசலேம் தாவீது, அப்படியே எருசலேம் இயேசு கிறிஸ்து, அப்படியே ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது பாருங்க. தாவீதின் நகரம், அவர் தாவீதின் குமாரன் எனப்படுகிறார். அவர் உள்ள எருசலேமுக்குள்ள ஆண்டவர் என்ட்ராகும் போதே பயங்கர காரியமாக இருக்கும். நம்ம வர நாட்களில் அந்த காரியங்களை அனுசரிக்க போகிறோம். குருத்தோலை ஞாயிறு வரப்போகிறது.
இல்லையா? எருசலேமுக்குள்ள அவர் உள்ள என்ட்ராகும் போதே ஒரு காரியம் சம்பவிக்கும். அப்படியே அழுவார், எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுவார். ஆண்டவர் இந்த உலகத்தில் 1000 வருடம் அரசாட்சி செய்யும் போது எருசலேமை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்வார். எருசலேமின் வாழ்வு. அப்ப எருசலேமின் வாழ்வுக்குள்ள நம்ம இருக்கிறோமான்றதை நம்ம எப்படி செக் பண்ணிக்கிறது? இன்னைக்கு நம்ம எதை குறித்து பார்க்குறோம்? எருசலேமின் வாழ்வில் அந்த பாதுகாப்பு அப்படிங்கிற காரியத்தை குறித்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ எருசலேமின் வாழ்வுக்குள்ள நம்ம இருந்தோம் அப்படின்னா சுற்றி சுற்றி அடிக்கிற மாதிரி பிரச்சனை வரும். எந்த பக்கம் போனாலும் ஐயோ சுற்றி சுற்றி பிரச்சனை. நீங்கள் எருசலேமின் வாழ்வுக்குள்ளே இருக்கிறீங்களா? உங்களுக்கு போராட்டம் உண்டு. எருசலேமின் வாழ்வுக்குள்ளே இருக்கிறீங்களா? உபத்திரவத்தின் பாதைகள் அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் போகிறதுக்கு காரியங்கள் உண்டு. எருசலேமின் வாழ்வுக்குள்ளே இருக்கிறீங்களா? கரெக்டாக இருக்கணும், சிற்றைகள் வரும். எருசலேமின் இதே மாதிரி எப்படி வந்து தேசம் பிடிக்கப்பட்டு சிறை பிடிக்கப்பட்டு அலங்கங்கள் இடிக்கப்பட்டதோ அந்த காரியங்கள் ஏன் சிற்றை விக்கிரக ஆராதனைக்குள்ளே போனாங்க, ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கலை, ஆண்டவரை விட்டு விலகுனாங்க. அதனால ஆண்டவர் சில சிற்றைகளை அனுமதித்தார். சிற்றை வந்தது. அப்போ எருசலேமுக்குள்ளே நம்ம இருக்கிறோமா? இதுதான் நம்ம செக் பண்ணிக்கணும். நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம்? வெளியில் ட்ராக் மாதிரி எங்கேயோ ஓடிட்டு இருக்கிறோமா? திசை மாதிரி இல்லை, எருசலேமுக்குள்ளே இருக்கிறோமா? எருசலேமின் வாழ்வு அதுதான். யாரோ என்னென்ன கோணத்துலையோ வேறு வேறு கோணத்தில் நம்ம பார்க்கலாம். ஆனால் எருசலேமின் வாழ்வு அப்படிங்கிற உண்மையான அர்த்தம் என்னென்னா, வேதத்தின்படியான அர்த்தம் என்னென்னா இதுதான் அர்த்தம். எருசலேமுக்குள்ளே இருந்தால் கட்டுக்கோப்பு, எருசலேமுக்குள்ளே இருந்தால் ஒரு வழிமுறைகள், சட்டதிட்டங்கள், ஆண்டவருடைய அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழணும். வாழலை அப்படின்னு சொன்னால் பட்டயம் வரும், தேசத்தில் சில காரியங்கள் வரும். இதுதான் எருசலேமின் வாழ்வு. இதற்கு பேர் தான் எருசலேமின் வாழ்வு. எருசலேமின் வாழ்வை காண்பாய், கரெக்டாக நடந்து போகணும். கோலும் தடியும் தேற்றி கொண்டு நடக்கிறதான அந்த அனுபவங்கள், இதுக்கு பேர் தான் எருசலேமின் வாழ்வு. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ தான் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. ஆமாம், ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் எருசலேமை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்ய போறாரு. மத்தேயு 23வது அதிகாரத்தில் 37வது வசனம், ஆண்டவர் உள்ளே என்ட்ராவார், எருசலேமுக்குள்ளே என்ட்ராவார். அந்த இடத்துல என்னென்ன நடக்கும் நமக்கு தெரியும். ஒரு கழுதை குட்டியை கொண்டு வாங்க, யாரும் ஏறி இருக்காத ஒரு கழுதை குட்டியை அவுத்து கொண்டு வருவாங்க. அவர் ஏறி போவார். அந்த இடத்துல அவர் செய்த காரியம் 37வது வசனத்தை பாருங்க. அதில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைகள் பாருங்க. எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும் வசனம் சொல்லுகிறது. அப்ப ஆண்டவர் அந்த நாட்களில் சொன்னாரு, எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை ஏற்றணைக்கும் ஏக்கத்தின் குரல் கேட்டேன். எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை ஏற்றணைக்கும் ஏக்கத்தின் குரல் கேட்டேன். தாய்ப்பறவை துடித்திடும் பாசம் கண்டேன், தாபரமாய் சிறகினில் தஞ்சமானேன். கனிவான எருசலேமே, கனிவான எருசலேமே, கனிவான எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. அவர் எருசலேமை பார்த்து அழுகிறாரு. எந்த காரியங்கள் இங்கே வெளிப்படுது? அன்றைய நாட்களிலே நடந்த அந்த காரியங்களை அப்படியே ஆண்டவர் பேசுகிறாரு. எத்தனை தீர்க்கதரிசிகளை அனுப்புனேன், எத்தனை பேர் அனுப்புனேன், எல்லாத்தையும் நீ கொலை பண்ணிட்டியே, எல்லாத்தையும் கல்லெறிஞ்சிட்டியே. ஆமாம், எத்தனை பேர் பாருங்க, எத்தனை பேர் அந்த எருசலேமிலே ஆண்டருடைய வார்த்தையை கேட்கல, தீர்க்கதரிசிகளை கொலை செஞ்சுட்டாங்க. உங்களுக்கோ மனதில்லாமல் போயிட்டு எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்க்க மனதாக இருந்தேன். இதுதான் இந்த காரியம் தான். ஆண்டவர் எருசலேமை பார்த்து அவர் கண்ணீர் விட்டு அழுகிற அந்த காரியங்கள். அதே போல் பாருங்கள், லூக்கா 13வது அதிகாரத்துக்கு நேராக வாங்க. லூக்கா, அதெல்லாம் நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. லூக்கா 13வது அதிகாரத்தில் 34வது வசனம் பாருங்க. லூக்கா 13:34. அதுலேயும் அதே போல தான், எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே. அதே வார்த்தையை ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுவார். இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். எருசலேமுக்கு விரோதமான காரியங்கள் ஒவ்வொரு நாளும். அதே போல் 19:41 லூக்கா 19வது அதிகாரத்தில்
41வது வசனத்தை பாருங்க. அதில் சொல்லப்பட்டிருக்குது, அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுகிறார் ஆண்டவர். அதனால தான் இஸ்ரவேலர்கள் ஏற்றுக்கொள்ளல ஆண்டவர். அதனால தான் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் அந்த ரட்சிப்பு அப்படியே நம்மிடத்தை தாண்டி வருகிறது. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எருசலேமின் வாழ்வு உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால், அந்த நகரத்துக்கு பேர் சமாதானம், ஆனால் அதுக்குள்ளே இருக்கிறவங்க ஆண்டவரை தள்ளிட்டாங்க, சமாதானத்தை அறியலை. இந்த நாள்லையாச்சும் நீ அறிஞ்சிருந்தீனா பரவாயில்லையே, உனக்கு நலமாக இருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி செய்யும் நாட்கள் உனக்கு வரும். அப்படியே நடந்துச்சு. ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை அப்படியே நடந்துச்சு. தீர்க்க தரிசனத்தின் வார்த்தைகள் பாருங்க, அப்படியே நடந்துச்சு. ஒரு கல் மேலே ஒன்று இல்லை. இப்போ இருக்கிறது மிச்சம் இருக்கிறது அந்த தேவாலயத்தில் அந்த வெஸ்டர்ன் வால், அது மட்டும்தான். அதில் தான் முட்டி அழுது அதில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த காரியத்தை. மேசியா வருவார்னு அவங்க நம்பிட்டு இருக்கிறாங்க யூதர்கள். அதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கையாக போய் கொண்டிருக்கிறது. அந்த காரியங்கள் எல்லாம் ஒரு சடங்காச்சாரமாக அது மாறிடுச்சு. அந்த காரியங்கள் எருசலேம் தேவாலயம் அன்னைக்கு கட்டும்போது நிற்க முடியல, ஆசாரிய ஊழியத்தை செய்ய முடியல. செக்கினா மகிமை இறங்குச்சு. அப்படியே மேகம், அப்படியே மகிமையின் மேகம் அப்படியே கிளம்புச்சு. ஆனால் இன்னைக்கெல்லாம் புகை போட்டு மேகத்தை வர வைக்கிறாங்க. அதெல்லாம் ஆண்டவர் பிரியமா இருப்பாரா? செயற்கையான காரியங்கள் இதெல்லாம் சடங்காச்சாரமாக பண்ணுறாங்க உலகத்தின் மக்களை போல. அந்த மாதிரி காரியங்களுக்கெல்லாம் நம்ம போயிடவே கூடாது. கடைசி நாட்கள் இப்படிப்பட்ட காலங்கள் வரும் பாருங்க. அப்படியே ஒரு அதாவது முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்க பிந்தின ஆலயத்தின் மகிமை பெருசாக இருக்குன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. செருபாபேல் கிட்ட சொல்லி அடுத்தது அந்த காரியத்தை செய்கிற அந்த காரியங்கள் தான் இடிக்கப்பட்டு இப்போ அந்த வெஸ்டர்ன் வால் மட்டும் இருக்கிறது. ஆனால் பாருங்க, இன்னைக்கெல்லாம் பாருங்க எப்படி பண்ணிட்டு இருக்காங்க. பிந்தின ஆலயத்தின் மகிமை, ஆவியானவருடைய நிறைவு, அந்த மேல் வீட்டறையில் 120 பேர் கூடியிருந்த அந்த மேல் வீட்டறையில் ஆதி சபை ஸ்டார்ட் ஆகுது. அங்கே தான் தொடக்கமாகுது ஆதி சபை, பரிசுத்த ஆவியின் சபை. அதுதான் ஆதி சபை, அதுதான் முதல் சபை. அது தொடங்குது. எவ்வளோ பெரிய மகிமை, எவ்வளோ பெரிய காரியம். பேதுரு எந்திரிச்சு நின்று அப்படியே மெசேஜ் கொடுக்கும்போது 3000 பேர், அடுத்தது 5000, அடுத்தது கணக்கே இல்லை, அப்படியே போகுது. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அடுத்திலும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். இதுதான் மகிமை. முந்தின ஆலயத்தின் மகிமையோட பிந்தின ஆலயத்தின் மகிமை. இன்னைக்கெல்லாம் மகிமை வேற மாதிரி போயிட்டு இருக்குது. செயற்கைகளை கொண்டு வந்து போட்டுட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இங்க ஆண்டவர் எருசலேமின் வாழ்வுனா என்னன்றதை குறித்து பார்க்குறோம். கண்ணீர் விட்டு அழுதாரு ஆண்டவர், கண்ணீர் விட்டு அழுதாரு. அவர் சொன்னார், இந்த மாதிரி காரியங்கள் நடக்கும். ஆமாம், இந்த நாளிலாவது நீ அறிஞ்சியானால் நலமாயிருக்கும். ஆனால் ஆண்டவர் ரட்சிப்பு நம்மிடமாய் தாண்டி வந்தது. அந்த எருசலேமில் இருக்கிறவங்க எருசலேமின் வாழ்வை, சமாதானத்தை அறியல. இன்னைக்கு நம்ம அதை அறிஞ்சுக்கணுங்கிறக்காக ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னால், அந்த எருசலேமின் வாழ்வை நீ வாழுன்னு சொல்லி, நீ வாழுப்பா, நீ வாழு பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றும் வாழ்ந்து சுகமாயிரு. ஆத்துமா வாழுதா கேட்போம். நம்ம வாழ்றதுன்னா என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் வாழ்றது அப்படின்னா அவங்களுக்கு வேற மீனிங் வேற. ஆனால் நமக்கு என்ன தெரியுமா? ஆவிக்குரிய மீனிங் என்ன தெரியுமா? வாழணும். நம்ம வாழணும். என்ன வாழணும்? ஆத்துமா வாழணும். ஆத்தும நேசருக்குள்ள ஆத்துமா வாழணும். ஆத்தும நேசரை அப்படியே நம்ம பிடிச்சுக்கணும். நேசரை கண்டீர்களா என்கிற அந்த காரியங்களுக்கு நேராக அப்படியே ஒவ்வொரு நாளும் நேசரை கண்டீர்களா தேடுதல் வேணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் அந்த நேசருக்குள்ளே இருக்கணும். அதுதான் எருசலேமின் வாழ்வு. எருசலேமே உனக்கு பாதுகாப்பு. உன்னுடைய பாதுகாப்பு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன் தெரியுமா? ஆனால் உண்மை என்ன தெரியுமா? எருசலேமுக்கு பாதுகாப்பு இருக்குதானா? ஆமாம், எருசலேமுக்கு தான் இருக்குது. பர்வதங்கள் மதில்களை சுற்றி அப்படியே இருக்குமா போல, அது எருசலேமை சுற்றில் அப்படியே பர்வதங்கள் அப்படி இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு இருக்குது. ஆமாம், பர்வதங்களை சுற்றிலும் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. நமக்கு பாதுகாப்பு இருக்குது. தேவதூதர்கள் பாதுகாப்பு, பாதம் கல்லில் இடாதபடியான பாதுகாப்பு கேள்விக்குறியாக்குறது யார் அப்படின்னா நம்ம தான் ஆக்குறோம். எருசலேமின் வாழ்வுக்குள்ளே இருக்கிறோமா? ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இது எருசலேமின் வாழ்வு. பாருங்க, ஒவ்வொரு நாட்டிலையும் வடகொரியாவிலலாம் பயங்கரமான காரியங்கள், அந்த நாட்டில் பயங்கரமான சட்டங்கள். அங்கே ஒரு காரியங்களை யூஸ் பண்ண முடியாது, சமூக ஊடகங்களை பயன்படுத்த முடியாது, பயங்கர கட்டுக்கோப்புகள். அவர் சொன்ன நேரத்தில் தான் சிரிக்கணும். அப்பேற்பட்ட ஒரு காரியங்களெல்லாம் அங்கே இருக்குது. வடகொரியாவில் நிறைய ஒவ்வொரு நாளும் சில ரகசியமான சில காரியங்களை ஊடகங்கள் அப்படியே வெளிச்சம் போட்டு அப்படியே கொண்டு தான் இருக்கிறது. ஒரு சிலது உண்மையாக இருக்கலாம், இதாக இருக்கலாம். ஆனால் அந்த இடத்துலனுடைய சட்டங்களெல்லாம் வித்தியாசமாக இருக்குது, விகற்பமாக இருக்குது அப்படிங்கிறது போலனா இந்த எருசலேமுக்குள்ளே இருக்கிறதுக்கு சில சட்டத்திட்டங்கள் இருக்குது, சில கட்டுக்கோப்புகள் இருக்குது. எருசலேமுடைய வாழ்க்கையை வாழ்கிறவன் இப்படி தான் இருக்கணும், எருசலேமுக்குள்ளே இருக்கிறவன் இப்படி தான் இருக்கணும். இந்த சட்டத்தை மீறும்போது தான் சில காரியங்கள்
காரியங்கள் சிற்றைகள் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கப்படுகிறது. ஆனால் இந்த எருசலேமுக்குள்ள உபத்திரவம் பண்ணி அடுத்த உபத்திரவத்தின் பாதையில் நடத்தி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிற காரியமும் நடக்கும். இதை நம்ம கரெக்டாக புரிஞ்சிட்டோம்னா எருசலேமின் வாழ்வை வாழ்ந்துடலாம். எருசலேமின் வாழ்வை வாழ்ந்துடலாம். எருசலேமின் வாழ்வு வேணுமா? வேணும், கண்டிப்பாக வேணும். ஏன் வேணும்? நான் அந்த பரம எருசலேமுக்கு போகணும்னா இந்த வாழ்க்கை எனக்கு வேணும். இது எனக்கு வேண்டான்னு நான் ஓடிட்டேனா, ஆமாம், இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல, ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல, ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. அதனால் நம்ம என்ன பண்ணிடணும் அப்படி சொன்னால், ஆண்டவருடைய அந்த எருசலேமின் வாழ்வுக்குள்ளே வந்துடணும். இதுவரைக்கும் வரலையா? இதுவரைக்கும் நம்ம வரலையா? இல்லை, நம்ம வந்துடணும். ஏன் சொன்னால் எருசலேம் சுயாதீனம் உள்ளவள், அவள் சுயாதீனம் உள்ளவள். ஆமாம், எருசலேம் யாரு? அவள் சுயாதீனம் உள்ளவள். எருசலேம், அல்லேலூயா. அந்த சுயாதீனம் உள்ள அந்த எருசலேமுக்கு போக வேண்டாமா? நம்ம போக வேண்டாமா? நம்ம சுயாதீனம் உள்ளவர்கள், சுயாதீனம் உள்ளவர்கள். எதில் சுயாதீனம்? பாவத்திலிருந்து விடுதலை ஆகிட்டோம். அந்த சுயாதீனம், பாவத்தை செய்யறதுக்கில் சுயாதீனம். இன்றைக்கு அந்த சுயாதீனத்தை வேறு மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. வெளியில் வேறு ராங் ப்ரீச்சிங் போயிட்டுருக்குது. நீங்கள் என்ன பாவம் வேணால் செய்யுங்க, உங்களுக்கு மன்னிப்பு. அதெல்லாம் சுயாதீனம். விடுதலையே, விடுதலை, விடுதலையே, லோகமதின் மோகத்தில் விடுதலையே, நானே என்னும் சுயவாழ்வில் விடுதலையே, நாதர் என்னில் வாழ்வதால் விடுதலையே, சுயாதீன எருசலேமே, சுயாதீன எருசலேமே, சுயாதீன எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. சுயாதீனம். எதற்கு சுயாதீனம்? மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள். கலாத்தியர் 4:26 நோட் பண்ணிக்கோங்க. கலாத்தியர் 4:26 சொல்லுது, மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள். சுயாதீனம் கொடுத்திருக்கிறாரு. எதுக்கு? எருசலேமின் வாழ்க்கையை வாழ்றதுக்கு. வாழலாமா எருசலேமின் வாழ்க்கை? அப்படியே ஜெபித்து நம்ம முடிக்கலாம். நாளை தினம் மறுபடியும் இதே காரியங்களை நம்ம கண்டினியூ பண்ணுவோம். நிறைய காரியங்கள் இருக்குது எருசலேமின் வாழ்வை குறித்து. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியமாக நம்ம கற்றுக்கொள்வோம். கரங்களை உயர்த்தி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, எருசலேமின் வாழ்வு, ஆண்டவரே, பர்வதங்கள் மலைகளை சுற்றி இருக்குமா போல் கர்த்தர் அதே போல எருசலேமை சுற்றி பாதுகாப்பா நீங்கள் இருக்கிறீங்கப்பா. எங்களை சுற்றி நீங்கள் இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு பயம் இல்லை, எங்களுக்கு கலக்கம் இல்லை, எங்களுக்கு நடுக்கம் இல்லை. எருசலேமின் வாழ்க்கையை வாழ எங்களுக்கு துணை கர்த்தர் இருக்கிறீங்க. கோலும் தடியும் எங்களை தேற்றும். எங்களோடு நீங்கள் இருக்கிறீங்க. பரிசுத்த ஆவியானுடைய துணை எங்களுக்கு உண்டு. ஆவியானவருடைய அந்த அபிஷேகம் உண்டு. ஆவியானவருடைய வழி நடத்துதல் எங்களுக்கு உண்டு. நாங்கள் கரெக்டாக நடக்கணும். எருசலேமின் வாழ்வை தான் நாங்கள் வாழணும். உலகத்தின் வாழ்வை அல்ல, உலகத்தின் காரியங்களை அல்ல, எருசலேமின் வாழ்வை வாழ நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். முன்னாடி பின்னாடி திரும்பிடக்கூடாது. வலதுபுறமாய் இடதுபுறமாய் சாயும் போது வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று பின்னாலே சொல்லும் வார்த்தை எங்கள் காது கேட்கட்டும் ஆண்டவரே, எங்கள் காதுகள் கேட்கட்டும் ஆண்டவரே. பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார் என்ற வார்த்தை இந்த எருசலேமின் வாழ்வலை எங்களுக்கு ஆண்டவரை வாக்குத்தத்தமாக மாறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே பர்வதமா வாங்க ஆண்டவரே. அந்த பர்வதத்திற்கு முன்னாடி ஆண்டவரே, அப்பா தகப்பனே, ஆண்டவரே, தேவ பிரசன்னத்தினால ஆண்டவரே, வேற பர்வதங்கள் ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமான பர்வதங்கள் வரும்போது அது மெழுகு போல உருகட்டே. இயேசுவின் நாமத்தினாலே தடைகள் நிர்மூலமாகட்டும். இந்த காலை வேளையிலே இந்த எருசலேமின் வாழ்க்கை வாழ என்னென்ன தடை காணப்படுகிறதோ அது உருகட்டும். இயேசுவின் நாமத்தினால தேவ பிரசன்னத்தினால உருகட்டும். அது மறைந்து போகட்டும். எருசலேமின் வாழ்க்கை தடை பண்ணுகிற எல்லா அந்தகார வல்லமைகளை நஸ்ரனக இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து புறப்படுத்தி ஜெபிக்கிறேன். எருசலேமின் வாழ்வை ஆண்டவரே, என் பிள்ளைகள் வாழட்டும், சுகித்திருக்கட்டும். நாங்கள் வாழ ஆண்டவரே, உங்கள் பலன் எங்களை மூடட்டும். இந்த அதிகாலை வேளையிலே எருசலேமின் வாழ்க்கையை கொடுங்க, எருசலேமின் வாழ்க்கையை கொடுங்கப்பா. முழுதுமாய் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே.